Hi friends, welcome to Active Herbals. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் க்ரோத் சீரம் தான். என்னதான் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் தலைமுடி உதிர்றதை விட ஒரு பெரிய பிரச்சனை இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இது. இதை தவிர்த்து நமக்கு எதுவும் பெருசாகவும் தெரியாது முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா. ஸோ இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெமடி கண்டிப்பாக சூட் ஆகும். இந்த ரெமடியை நீங்கள் வாரத்தில் 3 முறை பயன்படுத்தி பாருங்கள். தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு வரீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதில் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம். அமோகம் ஹேர் ஆயிலை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை நான் சொல்கிறத விட மீஷோவில் போய் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது எல்லாம் யூஸ் பண்ண அத்தனை மக்களுமே 5 ஸ்டார் ரேட்டிங், எக்ஸலண்ட் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, மீஷோலேயே இது ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல தலைமுடி வளர்க்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு எம்ட்ரஸ்டட் ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை தடவிட்டு வரும்போது 1 நாள் 2 நாள்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக முடி உதிர்தல் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி 1 மாதத்தில் உங்களுக்கு 1லேருந்து 2 இன்ச் வரைக்கும் முடி வளரும். முடி நல்லா கருமையாகவும் ரொம்ப நீளமாகவும் வளரும். நரைமுடிகள் சீக்கிரமே கருமையாகும். அதே மாதிரி இது கூட ஃப்ரீயாக நீம் கோம்பு முடி வளர வைக்கக்கூடியது. இது வாரும்போது நல்லா தலைக்கு ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி நல்ல முடியை வளர வைக்கக்கூடிய ஒரு கோம்பும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் வைக்கிறேன். கட்டாயம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் காத்துட்ருக்கு. நான் சொன்ன மாதிரி முடி கொட்டுறதை விட ஒரு பெரிய பிரச்சனை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இதை சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு நிறைய ரெமடிஸ் கண் முன்னாடி நிற்கும். அப்படி நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்கன்னா யோசிக்காதீங்க. இந்த ரெமடி ட்ரை பண்ணிவிடுங்க. ரொம்ப பெட்டரான ரெமடி. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக என்ன ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அதை தவிர்த்து நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு லஸ்டராக கொடுக்கும். அதாவது பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்மூத்தாக ஷைனாக தெரியும். முடியும் கூட நல்லா அழகாக வளர்ந்து வரும். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுக்காதீங்க. இப்போ நீங்கள் ஒரு மூடி தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக பயன்படுத்திக்க போகிறீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பசும்பால் சேர்த்து நல்லா அரைச்சி அதை கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க. நீங்கள் கெட்டியான தேங்காய் பாலாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு தண்ணியை ஊற்றி தேங்காய் பால் எடுத்துகிட்டு எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது வேஸ்ட் இல்லையா? பண்ணுறோம், கரெக்டாக பண்ணிடணும். அடுத்ததாக இதை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை. முடிக்கும் சரி முகத்துக்கும் சரி நீங்கள் கற்றாழை பயன்படுத்துகிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல்லை பயன்படுத்தாதீங்க. நேச்சுரலாகவே வீட்டிலே வச்சு வளங்க. அதை வளர்க்குறது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. இதை தவிர்த்துலாம் நேச்சுரலாக எங்கேயாச்சும் கிடைக்கும், கண்டிப்பாக அதை வாங்கி பயன்படுத்துங்க. இப்போ நம்ம இதில் கற்றாழை ஜெல்லுமே பயன்படுத்திக்க போகிறோம். உங்களோட முடியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கற்றாழையும் சரி தேங்காய் பாலும் சரி எடுத்துக்கலாம். கடைசியாக இதில் நம்ம ஒரு முட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். முட்டைனா அந்த மஞ்சள் கருவை எடுத்துகிட்டு மொத்தமாகவே இந்த முட்டையை இந்த ரெமடியில் பயன்படுத்திக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செயல்முறை என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கற்றாழையை நல்லா சீவிட்டு அதோட ஜெல்லை மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு முட்டை இருக்கு இல்லையா, அந்த முழு முட்டை அதையும் அதில் உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா அந்த ஜெல்லு ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு இல்லாமல் நல்லா வாட்டரியாக நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த திக்கான தேங்காய் பாலை அப்படியே இதில் சேர்க்காமல் லைட்டாக இதை சூடு பண்ணி எடுத்துக்க போகிறோம். சூடு பணம் கொதிக்க வச்சு திரியாக்கி சேர்க்காதீங்க. ஓரளவுக்கு அந்த நீங்கள் எந்த பாத்திரம் வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தோட சூட்டுலேயே இது காயிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு மிதமான சூடுபடுத்தி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கற்றாழை மற்றும் முட்டையோட இந்த தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ரெமடி ரெடி. இதை என்ன பண்ணணும்னா, இதை நம்மளோட முடியோட வேர்க்கால்களிலிருந்து முடியோட அடிப்பாகம் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். முடின்னு வரும்போதும் சரி முகம்னு வரும்போதும் சரி தயவு செஞ்சு அதிக அளவில் கெமிக்கல்ஸ் கலந்த பொருட்களை பயன்படுத்தாதீங்க. நல்லா ஒரு எடிபலாக பயன்படுத்த நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் லாஸுங்கிறது இருக்கவே இருக்காது. இந்த ரெமடியை பொறுத்த வரையிலும் அதே மாதிரி தான். இதில் நம்ம ஆட் பண்ணிக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே ஹேர் ஃபாலை கண்டிப்பாக கம்மி பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.